7 days breakfast recipes பார்க்க போறோம். கார தோசை பண்ண போறோம். 5 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட 10-12 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, மிளகாய் ஊற வச்ச தண்ணியில இருந்து கொஞ்சமா இதுல சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. சட்னியை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. அப்போதான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசையை மெல்லிசாக விடுங்க. தோசையை விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தோசை மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட வேண்டாம். மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தோசையை எடுத்துடலாம். சட்னியோட பச்சை வாசனையும் போயிடும், தோசையும் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். நல்லா மொறு மொறுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி சப்பாத்தி பண்ண போறோம். 150 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பூண்டு, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இந்த மாவுக்கும் நம்ம சேர்க்க போற பேஸ்டுக்கும் சேர்த்து இப்பவே சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையணும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த தண்ணியவே சேர்த்து நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சாச்சு. மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தியை தேய்ச்சிட வேண்டியதுதான். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். மீதி உள்ள மாவு மூடி வச்சிருங்க, அப்பதான் காயாம இருக்கும். லைட்டா மாவு தூவிட்டு தேய்ச்சிடலாம். ரவுண்டா தேய்ச்சிட்டு லைட்டா இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கங்க. நான் எண்ணெய் அப்ளை பண்றேன், அதுக்கு பதில் நீங்க நெய் அப்ளை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சிட்டு மறுபடியும் லைட்டா எண்ணெய் அப்ளை பண்றேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட்டா மாவு தூவிட்டு பெருசா விரிச்சு தேய்ச்சிடலாம். எல்லா பக்கமும் ஒரே திக்னஸா இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொயரா தேய்ச்சாச்சு, சுட்டு எடுத்துடலாம். பேன் சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதுல வச்சுட்டு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். அந்த சைடு 2 நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மேல எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் கொஞ்சமா மட்டும் எண்ணெய் சேர்க்கிறேன். அந்த சைடு வெந்துருச்சு. ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். டேஸ்டான பச்சை பட்டாணி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு கவுனி அரிசி பார்க்க போறோம்.
இந்த கப்ல ஒரு கப் கருப்பு கவுனி அரிசிய 4 தடவை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். தண்ணி நல்லா பர்பிள் கலர்ல இருக்கு. இப்ப இந்த தண்ணிய மட்டும் தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி நம்ம அரிசி எடுத்த கப்லயே கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு இருக்கு. இந்த தண்ணிய சேர்த்துதான் நம்ம வேக வைக்க போறோம். இந்த குக்கர்ல ஊற வச்ச கவுனி அரிசி நம்ம வடிச்ச தண்ணியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திருக்கேன், 1 கப்பு. அதுக்கப்புறமா 2 கப் சேர்த்திருக்கேன். 1க்கு 3 பங்கு தண்ணி. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் பிளேம்ல 6ல இருந்து 8 விசில் வரட்டும். வெந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மீடியம் பிளேம்ல 8 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இப்ப அரிசி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த அரிசியில உள்ள இருக்க வெள்ளை பகுதி தெரியுது பாருங்க, லைட்டா. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இத லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி கரெக்டா அளவா தண்ணிய வச்சு கரெக்டா வேக வச்சுக்கணும். இப்ப இது சூடா இருக்கும் போதே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஆர்கானிக் சுகர் அரிசி எடுத்த கப்லயே 3/4 கப் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்ப சூடா இருக்கும் போதே இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் மெல்ட் ஆனாலும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பிடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். அடுத்து அரிசி எடுத்த கப்லயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு இந்த தேங்காய் துருவலும் சர்க்கரையும் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு கவுனி அரிசிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை தெரியும். ஏலக்காய் தூள் கூட இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டியது இல்ல. நெய்யுமே தேவையில்லை. இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய்யுமே ஆப்ஷனல் தான். இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்க்காமயே சூப்பரா இருக்கும். இதுல நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஸ்வீட் கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு ரொட்டி 100 கிராம் பச்சை பயிரை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த பயிரை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்ச பச்சை பயிரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட துருவுன ஒரு மீடியம் சைஸ் கேரட், 1/2 கப் பொடியா கட் பண்ண பாலக்கீரை, 2 மீடியம் சைஸ் தக்காளிய அதுல உள்ள விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க துருவி தண்ணியில சேர்த்திருக்கேன். தண்ணியில சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கோட கலர் மாறாம இருக்கும். தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப 1 கப் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்திருக்கோம். தேவையான அளவு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்கிறேன். இப்ப நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 1/4 கப் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ரொட்டி தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தளர்வா இருக்கணும், அப்பதான் ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். ஒரு பட்டர் ஷீட்ல நெய் அல்லது எண்ணெய இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு மாவை வச்சுட்டு அதே மாதிரி கையிலையும் நெய் அல்லது எண்ணெய தொட்டுட்டு இதை தட்டிக்கலாம். தட்டியாச்சு. இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. தோசைக்கல் போட்டு சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு
தட்டி வச்ச ரொட்டியை பேப்பரோடைய எடுத்து இதுல சேர்த்துருங்க. மெதுவா இந்த மாதிரி எடுத்தோம்னா எடுக்க வந்துடும். ரொட்டியை சுட்டியும் ரொட்டி மேலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் சுத்தி கொஞ்சமா எண்ணெய். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். இந்த ரொட்டியை வந்து 2 பக்கமும் 2 தடவை திருப்பி போட்டு எடுங்க. இப்ப திருப்பி போட்டுட்டு அந்த சைடு வெந்ததும் எடுத்தா சரியா இருக்கும். ரொட்டி வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஹெல்த்தியான சாஃப்டான பச்சை பயிறு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பிரெட் சில்லி பண்ண போறோம். 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்லைசஸையும் கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்ப இதை டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு மெதுவா இந்த பிரெட் பீசஸ்லாம் அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸும் டோஸ்ட் ஆகி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், நல்ல பொடியை சாப் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியை சாப் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 2 கீறின பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை. எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப 2 நிமிஷமா வதங்கி சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா இந்த எல்லா பிரெட் பீசஸ்லயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. எல்லா பீசஸ்லயும் மசாலா நல்லா கோட் ஆயிருச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். லைட்டா அப்பப்போ மட்டும் கிண்டி கொடுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு லைட்டா ஒரு கிண்டி கொடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்ல 1 கப் அளவுக்கு உப்புமா ரவையும் அதே கப் அளவுக்கு கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்ச கொத்தமல்லி இலைகள், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இப்ப உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவையை இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை கருகிராம நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெயில வறுத்துட்டோம்னா உப்புமா வந்து நல்லா உதிரா இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாம வறுத்தோம்னாலாம் ரவை கருகிராம இருக்கும். இப்ப 4 நிமிஷமா ரவையை வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ரவையும் நல்லா உதிரா இருக்கு பாருங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
இப்ப முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன், நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம விழுது அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், அதனால இப்ப இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம ரவை எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவைய இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல இருந்தது, இப்ப ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்து வேகட்டும். சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து ரவை நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல கடைசியா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துலாம். இந்த மாதிரி முந்திரிய கடைசியில சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். நல்லா சுட சுட வாசனையா கிரீன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப்டு பரோட்டா பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. மூடி வச்சிடலாம். அடுத்து ஸ்டஃபிங்க ரெடி பண்ணணும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து ரெண்டுமே பொரிஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், இது கூட பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். வதங்கினதும் இதுல 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து மறுபடியும் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க 1/2 டீஸ்பூன் கூட கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு இத வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட், 1/2 கப் பொடியா துருவன முட்டைக்கோஸ், ஒரு சின்ன உருளைக்கிழங்க துருவி தண்ணியில சேர்த்திருக்கேன். தண்ணிய கம்ப்ளீட்டா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மிதமான தீயில வச்சு வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம துருவி சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்ல. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறட்டும். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை மாவை எடுத்து சப்பாத்தி பலகை மேல வச்சுட்டு இத சின்ன ரவுண்டா தேய்ச்சிட்டு ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து இதுல நடுவுல வச்சுட்டு இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருங்க. திருப்பி வச்சுட்டு கையில லைட்டா மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய ரவுண்டா இந்த மாதிரி தட்டிடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்னா எண்ணெயில சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். அப்பதான் எல்லாமே நமக்கு கரெக்டா வெந்து வரும். உள்ள ஸ்டஃபிங்குமே வேகணும். இப்ப ஒவ்வொன்னா திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வேகட்டும். மறுபடியும் இன்னொரு தடவை திருப்பி போட்டுட்டு அரை நிமிஷம் போல அந்த சைடு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா சரியா இருக்கும். இப்ப எடுத்துடலாம். டேஸ்டான ஸ்டஃப்டு வெஜிடபிள் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.